ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிறிஸ்டிஸ் மினி வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்குது அண்ட் டாக்டர் கன்சல்டேஷன் வாங்க வேண்டியது இருக்குது, பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது அண்ட் சில திங்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன்றதை என் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது. ஸோ இன்னும் எம்டி ஸ்டொமக்காக தான் இருக்கேன் பிகாஸ் சுகர் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக போகிறேன். ஸோ வாங்க போகலாம். எங்கள் வீட்டிலேருந்து 10 to 15 மினிட்ஸ் ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் தான் அப்போலோடைய லேப் இருக்குது. ஸோ அப்போலோ லேபில் தான் வந்து எப்போவுமே ரெகுலராக நாங்கள் பிளட் டெஸ்ட்லாம் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக லேப் வந்திருக்கேன். உள்ளே யாரும் இல்லை. ஸோ வெயிட்டிங்கில் இருக்கவங்களாம் ஆல்ரெடி டெஸ்ட் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ தான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து பிளட் கொடுக்க போகிறேன். போய் கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்கேனுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்காக அங்கேருந்து உடனே வந்துட்டோம். இங்கே வந்தால் ஸ்கேன் டாக்டர் வந்து 1 வீக் லீவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஸ்கேன் எடுக்க சொன்ன டேட்டுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுகர் டாக்டர் கன்சல்டேஷன் வந்து ப்ரைவேட்டில் தான் பார்த்தோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கால் பண்ணி கேட்டோம் ஸ்கேன் எடுப்பாங்களான்னு. அங்கே ஸ்கேன் எடுப்போம்னு சொன்னதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து வந்து உடனே அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. அங்கே போய் ஸ்கேன் பார்த்துட்டு அட் த சேம் டைம் சுகர் டாக்டருக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே நேராக அங்கே தான் போனோம். ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து நான் வண்டி பார்க் பண்ணிவிட்டு வரேன், நீ போய் ரிசப்ஷனில் போய் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஃபீஸ் பே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து பொறுமையாக இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய் ரிசப்ஷனில் ஸ்கேன் எங்கே எடுப்பாங்க, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு கேட்டதுக்கு அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் மேம் ஸ்கேனு, ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த ஸ்டேர்ஸில் வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ரிசப்ஷனில் ஹஸ்பண்ட் போய் விசாரித்ததுக்கு ஸ்கேன் டாக்டர் இன்னும் வரல, 1 hour ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 hourக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டாக்டர் இன்னும் வரல. ஸோ செகண்ட் டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு உடனே நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் ஆகிட்டோம். திரும்ப வந்து லேபுக்கு போயிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய பிளட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு திரும்பவும் வந்து இதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் ஸ்கேன் பண்ணுறதுக்காக. திரும்ப ரிட்டன் வந்ததுக்கப்புறமும் ஒரு 10 minutes வெயிட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே கூப்பிட்டாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்காக. ஃபுல்லாக ஸ்கேனிங்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு உடனே வந்து ரிப்போர்ட்டும் கையில் கொடுத்துட்டாங்க. உடனே கடகடன்னு அங்கேருந்து மேலே வந்து சுகர் டாக்டர் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு திரும்ப சுகர் டாக்டருக்காக அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சுகர் டாக்டர் வந்து ரவுண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து ஒரு 1/2 hour கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். 2000 years later. நெக்ஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. மார்னிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக போனேன், எல்லா டெஸ்ட்டுமே பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் ஆகும்போது ரொம்ப சேடாக தான் வந்தேன். பிகாஸ் ஸ்கேனில் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் சொன்னாங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு அண்ட் உடம்புமே வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அந்த நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.